ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. பிரில்லியண்டான ஒரு கேமு. பிபிகேஎஸ் வர்சஸ் ஜிடி முலன்பூர் நியூ சண்டிகர்ல நடக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ்லேருந்து போயிடலாம். ஒரு பிக் கேம். போன வருஷம் ரன்னர் அப் சோ க்ளோஸ் எட் சோ ஃபார் அப்படின்ற மாதிரி பிபிகேஎஸ் லாஸ்ட் இயர் ஒரு சம கேம்பெயின்ல இருந்தது. அண்ட் ஜிடியும் வந்து கஷ்டப்பட்டு குவாலிஃபைலாம் ஆனாங்க. இந்த கேம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமா இருக்க போது. ஸ்டார்ட் பண்ண போறாங்க ரெண்டு பேருமே அவங்க கேம்பெயினை. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவன் என்ன மாதிரி ஆட போறாங்க? அதாவது இப்போ ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, அதை நான் நினைச்சு நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா எவ்வளவு அழகா சொன்னீங்க தெரியுமா? பஞ்சாப் வந்து வண்டி நிறைய கிலோமீட்டர் ஓடிட்டாங்க, ஒரு 6000 கிலோமீட்டர் ஓடிட்டாங்க. அப்படி ஓடி வந்தவன் தான் ஆர்சிபி. அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணான் டோர்னமெண்ட்டை? ஓகே. கரெக்ட். ஸோ இப்போ பஞ்சாபும் எக்ஸ்பெக்டட் டு கண்டினியூ ஃப்ரம் தட் 6000 கிலோமீட்டர்ஸ். சரியா ஓடாத வண்டிங்க தான் வேகமா முதல்ல ஓடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். போன வருஷம் எஸ்ஆர்எச் சரியா ஓடல வண்டி. ஓகே, அவங்க சரியா ஓடல இப்பயும். அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து ஆல்ரெடி போன வருஷம் செமடி வாங்கினாங்க, அவங்க சரியா ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ்ல இருக்காங்க. எந்த மாதிரி பிளேயிங் காம்பினேஷன் எடுக்கிறது, அவங்க இப்போ டாப் 3 வந்து திருப்பி ஆர் தே கோயிங் டு கம் ஆன் டு த அக்கேஷன் அப்படிங்கும் போது அவங்க வந்துட்டு பெட்டரா ஓடணும்னு எதிர்பார்ப்பாங்க. தட்ஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். ஓகே, தட் டசன்ட் மீன் தட் பஞ்சாப் நம்ம பொறுமையா ஓடிக்கலான்னு. ஆல்ரெடி ஓடின மிஷின் அதே காம்பினேஷன் அதே கோச்சிங் ஸ்டாஃபோட வரப்போறாங்க போது அந்த ஜெல்லா இருப்பாங்க. தே நோ தேர் காம்பினேஷன் வெல். தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன் as such. பட் பஞ்சாப், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்ன மாதிரி ஆர்சிபி சரி பஞ்சாபும் சரி, they have strengthened their squad which has already been a proven one last year in IPL-ன்றதுனால வேகமா யார் ஓடணும் அப்படின்னு டெஸ்பரேட்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா it is definitely going to be குஜராத் டைட்டன்ஸ் than பஞ்சாப் கிங்ஸ் to start the tournament on a winning note. இப்ப இங்க பாருங்க, 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எலிமினேட்டர் நடந்ததுங்க, 228 for 5 MI vs GT. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வாஸ் ஆல்சோ த சேம் கேம், 208 for 6 GT vs MI. ஆனா ஹையஸ்ட் சேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 159 for 3, that is RCB vs பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இங்க ஏன் யோ என்னையா பேசுற நீ அப்படின்னுவீங்க. இப்போ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 171. என்ன விளையாட்டு காட்டுறியா? அதாவது 228 206 அடிச்ச மேட்ச் வென்யூல தான் 111 95 பார்த்தாங்க. ஓகே, கரெக்ட். 110. அதாவது எப்படின்னா இதுவும் எப்படின்னா ஒரு இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், இது கொஞ்சம் அவ்வளோ லஷ் அவுட்ஃபீல்டு கிடையாது. உங்களுக்கு ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இங்க. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். பட் இப்ப என்னன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்றோம், இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எனக்கு நீ என்ன சொல்ற, நீ 196ன்றியா அது வின்னிங் ஸ்கோரு, கொடுக்குறோம் பார் பிச்சு 230 அப்படின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தியரியை நீங்க எடுத்தீங்கன்னா நான் திருப்பியும் என்ன சொல்ல போறேன், 196 இஸ் கோயிங் டு பி த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இன் முல்லன்பூர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அந்த ஃபேஸஸ் நீங்க வின் பண்ணி வின் ஃபேக்டரை நீங்க வின் பண்ணீங்கன்னா யூ மைட் கெட் 15 to 20 runs மோர், நாட் லெஸ். தட்ஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். ஸோ இப்போ இங்க உங்களுக்கு எப்படின்னா, இங்க வந்து அப்படியே தேறி திரும்பும். பவர் பிளேல நீங்க வந்து ஒரு 60 ரன், ஒஸ்ட் கேஸ் 60 ரன் அடிச்சே ஆகணும். பவர் பிளேல அடிக்கணும். அதுக்கப்புறம் 7 to 10 ஒரு 35 ரன், 10 ஓவர்ல 90 to 95 வந்துடணும். டேஞ்சர் பீரியட் இங்க என்னன்னா 11 to 15. 11 to 15ல தான் டீம்ஸ் லூஸ் தேர் வே. பால் சாஃப்டா ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து லென்ஸை ஷார்டன் பண்ணுவாங்க, நிறைய ஸ்லோ டெலிவரிஸ் போடி ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு அந்த விக்கெட் அடிக்க விடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு தி பிக்சர். அப்படியே மொமெண்டம் இறங்கிடும். ஸோ நீங்க வந்து ஒரு 90 95 ரன் 90 95 ரன் வந்துட்டீங்கன்னா அந்த 11 to 15 95 for 3 இருந்தாலும் பரவாயில்ல. பவர் பிளேல 2 விக்கெட் விட்டுருங்க, அதை பத்தி பரவாயில்ல. 60 ஸ்டார்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்தே ஆகணும். இந்த 11 to 35ல மட்டும் ஒரு 40 to 45 அவசரப்படாம விக்கெட்டை நிறைய விடாம ஒரு செட்டு பேட்ஸ்மேன் அங்க இருக்கணும் கடைசியில் 5 ஓவர் முடிக்கிறதுக்கு. ஸோ 15 ஓவர்ல ஒரு 135 140 நீங்க வந்துட்டீங்கன்னா
கடைசி 5 ஓவரில் உங்களுக்கு 55-60 வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு a ஸ்கோர் ஆஃப் அ மினிமம் 195 என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த தியரியில் இந்த டஃபஸ்ட் ஃபேஸ் 11 to 15 ஆஃப்டர் யூ கெட் அ ஸ்டார்ட் யூ டாமினேட், யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் தேன் வாட் ஐ எம் சேயிங். தட்ஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஓவரில் அடிக்கணும். பேட்டிங் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் விச் டீம் இஸ் கோயிங் டு செட் த ட்ரெண்ட். 8 ஓவரில் எனக்கு ஒரு 78-75 அந்த மாதிரி வந்துடணும். இப்போ மற்ற கிரவுண்டு மாதிரி இப்போ அகமதாபாத் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர் விக்கெட் கொடுக்காத, விக்கெட் போனாலும் பரவாயில்ல, இங்கே மாட்டினா 6 ஓவரில் 43-2 க்ளோஸ். அதுக்கப்புறம் வச்சு புழிஞ்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ஃப்ரம் 7 to 20. பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் வந்து 6% ஆஃப் விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இது போன தடவை நான் வந்துட்டு அந்த முல்லன்பூர்ல நடக்கும்போது நிறைய நான் ரிஃப்ளெக்ட் பண்ணேன். சீமர்ஸோட ஓவரால் எக்கானமி 9.50, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 7.91. அதில் உங்களுக்கு என்னென்ன 58% ஆஃப் த விக்கெட்ஸ் சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 42% ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. It's all about the volume of the overs seamers bowl more than the spinners. அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, இப்ப ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா எவ்ரி 19.2 பால்ஸ் ஃபாஸ்ட் bowlers விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 15.2. ஸோ எவ்ரி 2.5 overs ஸ்பின்னர்ஸ் ஆர் பிக்கிங் அப் விக்கெட்ஸுங்கும் போது ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் 8 ஓவரில் எப்படி ரணகலமா செட் பண்றீங்க. அதுக்கப்புறம் நாட் பவர் பிளேல அவங்க என்ன விக்கெட் எடுத்தாலும் கணக்கே பண்ண மாட்டாங்க. 7 to 20 ஸ்பின்னர்ஸ் எப்படி வருவாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி த ட்ரெண்ட் தட் இஸ் கோயிங் டு பி இன் முல்லன்பூர். இப்போ நான் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. Priyansh Arya is going to open with Prabhsimran Singh, followed by Shreyas Iyer, Cooper Connolly, Nehal Vadera. அது மாறும். நேஹல் வதேரா கூட நம்பர் 4 இருக்கலாம், கூப்பர் கான்லி நம்பர் 5 இருக்கலாம், சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டானிஸ், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், யஜுவேந்தர் சஹல் அண்ட் ஒன் ஆஃப் ஜேவியர் பாட்லெட் ஆர் பென் டார்ஷுவஸ். எனக்கு தெரிஞ்சு ஜேவியர் பாட்லெட் தான் இருப்பார். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சஹலை வந்துட்டு இம்பாக்ட் சப்பா வச்சுட்டு பாட்லெட் பேட்டிங்கும் ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு ஓமர் ஜாயி, மிச்சேல் ஓவன் இவங்க வெளியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராக்கி ஃபெர்குசன் ஹஸ் நாட் அரைவ்ட், சோ இஸ் அவுட் ஆஃப் த பிக்சர். விக்கி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பீடா கூப்பர் கான்லி ஆட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க வஸ்மத்துல்லா ஒமர் ஜாய்க்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல யூ ஃபீல் வாட் த பிளேயிங் 11 வாட் ஐ ஹவ் given you feel might be closer to what they are going to select? இல்ல அவங்களுக்கு எப்பவுமே அந்த அந்த இன்கேஸ் இந்த 2 ஸ்பின்னர் அடி வாங்கிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தர் மிடில் போடணும்னா யாரு போட போறாங்கன்றது ஒரு ஆப்ஷன். அதை அவங்க திங்க் பண்ணுவாங்க. 1. 2வது, இப்ப அந்த ஆப்ஷனுக்கு தான் ஒரு ஒரு ஆள் தேடணும்னா கூப்பர் கான்லி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார், யுஸ்வேந்திர சஹலுக்கு அப்புறம் இஃப் தே வாண்ட் another லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டு போல் ஜஸ்ட் 1 or 2 overs, Cooper Connolly can give that 2 overs and he is flexible. நம்பர் 4ல இருந்து நம்பர் 7 வரைக்கும் எங்க வேணா ஆடுவாரு, ஆர் நம்பர் 3ல இருந்து நம்பர் 7 வரைக்கும் இன்ஃபேக்ட் எங்க வேணா ஆடுவார். நம்பர் 3 எனிவேஸ் ஷ்ரேயஸ் ஐயர் ஆட போறாரு. பட் இந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியும் கொடுக்குறாருன்றதுனால எனக்கு தெரிஞ்ச கூப்பர் கான்லி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா அதே பிளேயிங்ல வந்து ஆடுவாங்க. பட் ஐ ஃபீல் பென் டார்ஷஸ் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் மேபி இந்த முலான்பூர்ல கண்டிஷன்ஸ் ஆர் ஸ்லைட்லி பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீம் போலிங்லும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. ஜேவர் பட்டர் டெஃபினெட்லி குட் bowler, பட் பென் டார்ஷஸ் gives the option of death also. If someone gets hit, Ben Dawshes definitely can come and cover up that damage also. பீடா, இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று சொன்னீங்க, பவர் பிளேல இந்த ஃபர்ஸ்ட் 6 overs ஆக்சிலரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்றீங்க. முலான்பூர்ல தேர் ஹாஸ் பீன் சீம் மூவ்மெண்ட் நல்லாவே இருந்திருக்கு. பேசர்ஸுக்கு விக்கெட் விட்டா பரவாயில்ல, ரன் அடின்னு சொல்றீங்களா, இல்ல விக்கெட்டையும் பாதுகாத்துட்டு ரன்னையும் நீ ஆக்சிலரேட் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? 6 ஓவர்ல நீ 2 விக்கெட்டுக்கு மேல கொடுத்தீங்கன்னா நீங்க முதுகுல நீங்க சூலத்தை நீங்களே குத்திக்கிற மாதிரி. 2 விக்கெட் இஸ் பர்மிசபிள். ஓகே. சோ அப்படிங்கும் போது இப்ப பிரியான்ஷ் ஆர்யா எப்படி ஆட போறாரு? டமீல் டுமில். பிரப்சிம்ரன் சிங் எப்படி ஆட போறாரு? டமீல் டுமில். அப்பதான் வந்து ஷ்ரேயஸ் ஐயர் ஒருத்தர் மட்டும். இப்ப குஷன் பாருங்க, ஷ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கான்லி, நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டானிக்ஸ், மார்க்கோ யான்சன்,
அந்த இவரும் டார்ஷோஸும் பேட்டிங் ஆடுவார், பாட்லெட்டும் பேட்டிங் ஆடுவாருங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேர் கோயிங் டு கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ். அந்த மாதிரி ஒரு டப்புன்னு ஒரு 17 for 2 வந்ததுன்னா தென் ப்ராபப்ளி ஷ்ரேயஸ் ஐயர் ஹஸ் டு ஹோல்ட் கியர்ஸ். ஏன்னா கூப்பர் கால்லே அடிக்க தான் போவாரு, வதேராவும் அடிக்க தான் போவாரு. அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் டீப்பா இருக்கு, கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. தே நோ இட் வெரி வெல் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இட் இஸ் when you don't get a start in முல்லன்பூர்ன்றதுனால they will go all guns blazing. அதுக்கு நீங்க வந்துட்டு 0 for 2 இருக்கீங்க, அதுக்கப்புறம் அடுத்த பாலே நீங்க சுத்த போறாங்கன்னா 2 wickets you are allowed to give. And the first 10 ஓவர்ல you are allowed to give 3 wickets also. 11 to 15 பார்த்து ஆடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன்றதுனால என்னோட தியரி இங்க என்னன்னா 8 ஓவரை நீங்க அடிச்சே ஆகணும் அப்படின்றேன். ஸோ பிளேயிங் லெவன் அதான் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. நீ யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா நானே வந்து ப்ரிவியூல என்ன சொன்னேன், ஐ வில் ஆல்சோ ப்ரெஃபர் டார்ஷோஸ்னு. எப்படி பார்ப்பாங்க, ஹர்ஷதீப் இருக்காங்க, மார்க்கோ இருக்காங்க, 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, ஒரு வெரைட்டிக்கு நான் பாட்லெட்டை வச்சுக்கிறேன் அப்படி யோசிப்பாங்க. ஏன்னா ஸ்டாயினிஸ் கேன் ஆல்சோ போல், பட் ஸ்டாயினிஸ் ஒரு ஃபில் இன் பவுலர், இஸ் நாட் அ குவிக் பவுலர் லைக் திஸ். அந்த ஆங்கிள் பாட்லெட் மைட் கெட் த நாடு, பட் ஒன் ஆஃப் them is going to play. So you are also going to agreeing with me. இப்போ குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லெவனை சொல்றேன், எந்த அளவுக்கு கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. சுப்மான் கில் இஸ் கோயிங் டு ஓபன் வித் சாய் சுதர்ஷன், ஃபாலோட் பை ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ஜேசன் ஹோல்டர், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், அசோக் சர்மா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா. இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஷாருக் கான் ஆர் குமார் குஷாக்ரா. இந்த பேட்டிங் லைனப் அதான் நான் சொல்றேன். இப்போ ஷாருக் கானுக்கு வந்து நம்பர் 6 தான் டெசிக்னேட்டடா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வாட் ஐ எம் திங்கிங் இஸ் ஓகே, லெட் மீ ஹேவ் அ கை லைக் வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர். ஓப்பனிங்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்பர் 4ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, நம்பர் 7ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் வந்து ஃப்ளோட்டரா வச்சுட்டு எப்ப தேவையோ கபால்னு இறக்கி வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேட்டிங் லைனப்லாம் அவ்வளோ மோசமாலாம் கிடையாது உங்களுக்கு. அன்டில் 7 தேர் குட் பேட்டிங் யூனிட். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரச்சனை இவங்களுக்கும் என்னன்னா, முகமது சிராஜ் வந்து சூப்பராக போட்டு 4 ஓவர் 40, பிரசித் கிருஷ்ணா பியூட்டிஃபுல்லா போட்டு 4 ஓவர் 40 2 விக்கெட் எடுத்துருவாரு. ரஷீத் கான் இப்ப எங்க போட்டாலும் 4 ஓவர் 40 போறாரு. அசோக் சர்மா ஹேஸ் டு ரியலி கம் இன்டு தி பிக்சர். இல்லைன்னா எனக்கு ரிஸ்க் வேணாண்டா எடுத்த உடனேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஷாந்த் சர்மாவையோ இல்லைன்னா ஆல்ரெடி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அர்ஷத் கான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவரே எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். இவங்களோட ஒரே ப்ராப்ளம் தான் வாஷிங்டன் சுந்தர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது. இவங்களுக்கும் கொஞ்சம் போலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கு. விக்கி, வாட் டு யூ திங்க் இஸ் த பிளேயிங் லெவன்? இல்லை நீங்க வெளியில இருக்கிற யாராவது உள்ள வரத்துக்கு இல்லை ரபாதா உள்ள வருவாருன்றீங்களா? நான் ஹோல்டர் தான் ஆடுவாருன்றேன். எனக்குமே ஹோல்டர் தான் ஆடுவாருன்னு தோணுது. பிகாஸ் இவங்க வந்து தே ரிலை ஆன் இந்தியன் பேசஸ் பேசிக்லி. ஜென்ரலாவே ஜிடி வந்து அந்த மாதிரி தான் ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் விளையாடிருக்காங்க, 3-4 இயர்ஸ் விளையாடுறதுல அவங்க அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் ஷாருக் மைட் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஒன் ஆஃப் த பவுலர்ஸ் மைட் பி இன் இதுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷாருக் மைட் ஸ்டார்ட். சோ அதுதான் வைஸ் வெர்சா. எஸ் ஆஃப் கோர்ஸ். இப்ப ஷாருக் உள்ள வந்துட்டு சிராஜியோ பிரசீத் கிருஷ்ணாவையோ இம்பாக்ட் சப்ல வைப்பாங்க. 12 கரெக்டா? அந்த நான் சொன்ன 12 கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 ஷாருக் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட்ல போயிருக்காங்க. அவருக்குமே ஒரு டெசிக்னேட்டட் ரோல் நம்பர் 6ல தான் இருந்தது. பட் ஆனா கொஞ்சம் ஒரு ஃபியூ கேம்ஸ்க்கு அப்புறமே திருப்பி நம்பர் 4ல ட்ரை பண்ணாங்க, ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா தே வாண்டட் டு பேக் ஹிம் அட் நம்பர் 4. நான் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஜென்ரலா பேசும்போது, நம்ம ஒரு லீக் மேட்ச்ல பார்த்து பேசும்போது என்ன ஏதுன்னு பேசும்போது அவர் வந்து தே ஆர் பொட்டன்ஷியலி லுக்கிங் அட் ஹிம் as நம்பர் 4 who can accelerate whenever the see. என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, டாப் 3 வந்து ஒரே கியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கன்சாலிடேட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ். நம்பர் 4ல இறங்குற ஆளு கண்டிப்பா ஒரு சுத்தணும்னு நினைப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பா அந்த 10 ஓவர் ஆடிடுவாங்க. 10 ஓவர் டப்புன்னு அவுட் ஆகிற டீம் கிடையாது அவங்க ஸ்லோவா பவர் பிளேலயும் வந்து ஒரு 45 to 50 ரன்ஸ் அடிச்சு நோ லாஸோ ஃபார் 1 இருந்து கன்சாலிடேட் பண்ணி அந்த 10 ஓவர் மார்க்ல வந்து ஒரு 85-90 இருந்தா போதும், ஆர் ஒரு 75 to 80 இருந்தா போதும். அதுக்கப்புறம் we can post a total where 185 or 190 அந்த மாதிரி ஒரு செட்டப் ஆன டீம் தான் அவங்க. ஸோ ஐ திங்க் ஷாருக்கை நம்பர் 4ல இறக்கி கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ண கண்டிப்பா ஒரு சான்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரியும் இருக்கலாம் பீடாக், ஏன்னா லெஃப்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதுனால நடுவில் அந்த லெஃப்ட்டை சொருகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. வாஷியை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி. போலிங் நிறைய போட்டே ஆகணும். பிகாஸ் போலிங்
பவுலிங் லைட்டா தெரியுது ஜிடி. எனக்கு தெரிஞ்சு நீங்க கொடுத்த பிளேயிங் லெவன்ல 99% இதுதான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். வைஸ் வர்சா நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு அவர் வந்து இம்பாக்டா வந்து நம்பர் 4ல பேட்டிங் ஆடிடலாம், ஆர் அவர் வந்து போலிங் போட்டாங்கன்னா இவங்க சிராஜோ ஆர் பிரசித் யாரோ ஒருத்தர் வந்து 11ல ஆடிட்டு அதுக்கப்புறம் இவர் லேட்டர் ஆன் வந்து இம்பாக்ட்ல வருவாருன்னு தான் தோணுது. நீங்க சொன்ன 100% பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கு. வின் ஃபேக்டர்ஸ் என்ன, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க, நீங்க எட்ஜ் கொடுக்க போறீங்களா இந்த கேம்? கண்டிப்பா கொடுக்க போறேன். அது நீங்க கரெக்டா, நான் கொடுத்த எட்ஜுக்கு என்ன மரியாதை இருக்கு, நீங்க சொல்றதுன்னு நடக்குது. ஸோ இந்த கத்துக்கிட்டதே உங்கள்ட்ட தான். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பஸ்ட்னா பிரியான்சாரியா பஸ்ட், பிரப்சிம்ரன் சிங் பஸ்ட், ஸ்ரேயாஸ் ஐயர் பஸ்ட், வேணும்னா பஸ்ட், ஆங்கர்னா ஆங்கர். இங்க சுப்மான் கில் பாத்தீங்கன்னா கிளாஸ், பேட் பால் போட்டீங்கன்னா நொறுக்கிடுவாரு, பட் இறங்கிலாம் வந்து உங்களுக்குலாம் அடிக்கலாம் மாட்டாரு. சாய் சுதர்ஷன் ஆல்சோ comes under the same category, is such a classy player. பட்லர் வந்துட்டு எப்படி வரப்போறாரு. ஆனா இன்னொன்னு சொல்றேன், அங்க T20 விக்கெட்ஸ் வேர்ல்ட் கப்ல வந்து ட்ரிக்கியா இருந்தது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபீட்டே மூவாலன்னு கூட நின்று எடுத்து இந்த 2 ஃபீட்டி பேரல வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 6 அடிச்சிருவாரு. ஓகே, ஸோ தட் cannot be counted because there was the pitches slightly tricky in T20 வேர்ல்ட் கப். இப்போ நீங்க பாக்குறீங்க 220 ஆச்சு, 220 20 ஷாட்ன்றான் அந்த மாதிரி ஆகுது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு பிரியான்சாரியா ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். பிரப்சிம்ரன் சிங் எப்படியுமே ஒரு 400 ரன் அடிச்சிடறாரு. இதுல வந்து பெருசா நான் வந்து அந்த டீமுக்கோ இந்த, ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு கேப்புக்கு அப்புறம் வராரு அப்படிங்கும்போது சும்மா வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸுக்கு எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் இருக்கிற டீமுக்கு தான் எட்ஜ் கொடுக்கணும். பட் அந்த ரஷீத் கான் கடைசி 2 வருஷமா அந்த ரஷீத் கானை அன்பார்ச்சுனேட்லி வரல. தட் இஸ் ஹானஸ்டி. அவங்க வாஷிங்டன் சுந்தருக்கு போலிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க, நியாயம் பண்றாங்க. கிளென் பிலிப்ஸ் ஓடி வந்து குறுக்குன்னு போடுவாரு. ஸோ அதுலேயும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இது இன்னொன்று யோசிக்கிறேன் நான், இப்போ ஜேசன் ஹோல்டர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 3 பேரை வச்சிருக்காங்க. ஒருவேளை அசோக் சர்மாக்கு பதில் சாய் கிஷோர் ஆடுவாங்களா அப்படின்னு. ஏன்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ரஷீத் கான், இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு தெரியாது அது ரஷீத் கான் பழைய ரஷீத் கானா இல்லை, டக்கவுட்டில் பார்க்குறாங்கல்ல அடி வாங்குறது. வாஷிங்டன் சுந்தரா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் பால்ன்றதுனால ஒருவேளை அசோக் சர்மாவை இங்கே எடுத்துன்னு வரதுக்கு பதில் முல்லன்பூரில் வேர் ஸ்பின்னர்ஸ் ஆஃப் டன் வெல் ப்ரிடாமினெட்லி ஃப்ரம் 7 ஓவர்ஸுங்கும் போது சாய் கிஷோரை கொண்டு வரலாமா, பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு. ஸோ அப்படி நினைச்சு எடுத்துன்னு வரதுக்கு அந்த ஒரே ஒரு சான்ஸாக நானே எம் கான்ட்ரடிக்டிங் வாட் ஐம் சேயிங் ராதர் தென் கிவிங். சொல்லுங்க விக்கி. இல்ல மானவ் சுத்தார் கூட அவங்க ஒரு நல்ல ஆப்ஷனா வைக்கலாம். ஏன்னா டவுன் தி ஆர்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டும் கொடுக்குறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நல்லா போட்டிருக்காரு, அண்ட் இந்தியாயே அந்த சர்க்கியூட்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அப்படி பார்க்காதீங்க. எதனால சொன்னீங்க சாய் கிஷோர்னு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கிரியேட் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பிகாஸ் தே ஆல்வேஸ் லைக் ஆல்ரவுண்டர்ஸ். ஜிடி ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ல ஆடினே இருப்பாங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ். பெரிய 6 அடிப்பாரு சாய் கிஷோர், பெரிய 6 அடிப்பாரு. கண்டிப்பா நான் அவங்க திங்க் பண்றதா சொல்றேன். இல்ல அதான் சொல்றேன் நான். அண்ட் தென் நீங்க சொன்னதே தான், ரிக்கிள்டன் மும்பை இந்தியன்ஸ் குவிண்டன் டிகாக் இதுவா ஆடினாங்கும் போது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண சாய் கிஷோரை பாவம் முதல் ஓவரே 20வது ஓவர்லாம் போலிங் கொடுத்தெல்லாம் படுத்திருக்காங்க அவரை. அப்படிங்கும் போது இஃப் ஐ ஃபீல் இஃப் தே ஆர் ஜஸ்ட் பிளானிங், ஓகே எனக்கு பரவாயில்லப்பா, இப்ப முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹோல்டர் இருக்காரு, ஓகே நான் வந்து ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் பாலர் எனக்கு போறோம் முல்லன்பூர்ல, எனக்கு தெரிஞ்சு போறோம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சா அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா யஜுவேந்தர் சஹல் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு முல்லன்பூரில். அது அப்ரீத் பிரார் பெருசாக விக்கெட்லாம் எடுக்க மாட்டார், ரன்னே அடிக்க முடியாது, அந்த மாதிரி லென்த்து போடுவார் அவர். இந்த கூப்பர் கால்னியும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே நல்லா போடக்கூடிய ஒரு ஆள். இப்போ ஆஸ்திரேலியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் பவர் பிளேல கொடுத்தாங்க, அது துபாய் பிச்சில் சுருக்குன்னு போடுவாருங்கும் போது அந்த 1% இன்ச்சு எட்ஜு, இன்ஸ்பைட் ஆஃப் மீ சீயிங் ரஷீத் கான் இன் ஒன் அதர் டீம் அண்ட் கிவிங் எட்ஜ் டு த அதர் டீம், ஐ சர்ப்ரைஸ் மை செல்ஃப். Punjab will go with the edge of 51-49. It is not going to be a cakewalk for Punjab, but Punjab will go with the edgeன்றது என்னோட இது. அவன் கேட்குறான், நான் சொல்றத நீங்க சொல்லுங்க, உங்க எட்ஜை கொடுங்க. இல்லை என்னோட எட்ஜை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னே வந்து இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து ஐபிஎலோட ட்ரெண்டே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த இனிஷியல் பஸ்ட் இல்லைன்னா நீங்க எல்லாம் எப்ப செட்டிங் ஆனாலும் கஷ்டப்படுறீங்க, சேசிங் ஆனாலும் கஷ்டப்படுறீங்க. அண்ட் இது தட் புட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் இன் பேட்டர்ஸ் கம்மிங் அட் நம்பர் 4, 5, 6ல வந்து பயங்கர ப்ரெஷர் போடுது. ஏன்னா ஆர்சிபி ஏன் வந்து அந்த 4, 5, 6 வந்து கூல் அண்ட் காமா வந்து ஒரு 12 ரன் பர் ஓவரையும் சேஸ் பண்றாங்கன்னா,
அவங்க ஸ்டார்டிங்லேயே நல்லா செட் பண்றாங்க. லான்ச் பேடை செட் பண்ணி கொடுத்துட்டு தான் போறாங்க. ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், விராட்டா இருக்கட்டும், நம்பர் 3 ஆடுற தேவதத் படிக்கல் போன கேம் செம்மையா ஆடினாரு. ஜென்ரலா சொல்றேன், லாஸ்ட் இயரும் சூப்பரா விளையாடினாங்க அவங்க. ஸோ இவங்கெல்லாம் லான்ச் பேடை செட் பண்ணாதான் அங்க அடிக்க முடியும். ஜிடிகே ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ப்ரெஷர் வேர் 4, 5, 6 அடிக்க ட்ரை பண்ணி நிறைய வாட்டி கிரம்பிள் ஆயிருக்காங்க. அவங்க அந்த 120 இந்த ஃபர்ஸ்ட் 12-13 ஓவர்ஸ்ல அடிச்சதுக்கு அப்புறம் 160, 170ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அந்த கடைசி 7 ஓவர் 50 ரன் தான் அடிச்சிருக்காங்க. நிறைய டைம் அதை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் சேசிங்லயும் டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கிடைக்கலன்னா கஷ்டப்படுவாங்க. ஜாஸ் பட்லர் ஹாஸ் டு ஃபயர் ஃப்ரம் ஆல் சிலிண்டர்ஸ். One of Shubman Gill or Sai Sudarshan has to take up the role of playing at least 150 to 170 ஸ்ட்ரைக் ரேட்ல கண்டிப்பா ஆடியே ஆகணும். அட்லீஸ்ட் இந்த வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணாங்கன்னா தான் அது கிடைக்கும். பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டே ஆங்கர் தான், டபுள் கியர் பிளேயர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நம்பர் 3ல இருக்காரு, நம்பர் 5 ஆர் நம்பர் 6 சஷாங்க் சிங் இருக்காரு. அதை தவிர எல்லாருமே கருப்பு துணியை கண்ணில் கட்டிக்கிட்டு வெளியே அடிக்கிற ஆளுங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் வந்து முலான்பூர்ல இவங்களுக்கு கொஞ்சம் சூட் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. ஐ எம் கோயிங் வித் அன் எட்ஜ் ஆஃப் ஹெல்த்தி எட்ஜ் ஆஃப் 65-35 டு பிபிகேஎஸ். இது ஏன் வந்து 65-35 கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல, இப்போ அப்படி தோணுது, அதனால கொடுக்குறேன். இது வந்து நான் வந்து பியூர் அனாலிசிஸ் பயங்கரமா ரீட் பண்ணி சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி கட் ஃபீலிங். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ எம் ஆல்சோ ஹியூமன். நானுமே நிறைய தப்பு பண்ணலாம். அதை பத்தி எந்த விதமான விமர்சனமா இருந்தாலும் நான் எடுத்துப்பேன். அதை பத்தி எந்த இஷ்யூவும் கிடையாது எனக்கு. பிகாஸ் ஐ பிலீவ் மை இன்ஸ்டிங்ஸ். எனக்கு இன்ஸ்டிங்ஸ் தோணுது இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஷார்துல் டாக்கர் சொன்னதுமே இன்ஸ்டிங்ஸ் தோணுச்சு. ஒருவேளை ஷார்துல் டாக்கர் ஆடுவாங்க. நானே யோசிச்சேன், எதுக்கு வந்து இவ்வளவு நியூ பால் பவுலர்ஸ் அவங்க எதுக்கு ஆடணும், பின்னாடியும் போட மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி இவரும் அடி வாங்குறாரு, ட்ரெண்ட் போல்ட்டும் அடி வாங்குறாரு, தீபக் சகரையும் யூஸ் பண்ண முடியாது பின்னாடி. அட்லீஸ்ட் எனக்கு அந்த மிடில் ஓவர்ஸ் நல்லா சீல் பண்ணி கொடுக்க ஒரு போலர் வந்து அண்ட் வித் த பேட் டவுன் தி ஆர்டர் அடிக்கிற ஒரு ஷார்துல் டாக்கர் ஆடலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். இன்னைக்குமே வந்து பிபிகேஎஸ் 65-35 ஆன் பேப்பர் ஆல்சோ இஸ் a ஸ்ட்ராங் டீம். ஆன் ஃபீல்ட் ஆல்சோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு ஹேவ் அ வெரி வெரி குட் கேம் நினைக்கிறேன். இந்த பிக் கேம்ல உங்களோட 2 கேம் சேஞ்சர்ஸ் யாரு பிடாக்? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். குயிக்கா ஒன் வேர்ட் ஆன்சர் தான். ஜாஸ் பட்லர் ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் யஜ்வேந்தர் சஹல் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன பிடாக் அப்படியே ஆப்போசிட்டா வந்து, அதாவது இந்த கேம்பிளிங்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சீட்டே விழலப்பா, ஆனா அந்த விழாத சீட்டு மேலே போடு காசை, விழாத ஓடாத குதிரை மேலே போடுன்ற மாதிரி ஜாஸ் பட்லர் இஸ் எனி டே ஜாஸ் பட்லர். சும்மா கிண்டல்லாம் பண்ணல பிடாக். இது மட்டும் கிளிக்கர்ஸ் பயங்கரமான ஒரு ப்ரிடிக்ஷன் பீட் ஆகுது. நான் வந்து ஓடுற குதிரை மேல 2 குதிரை போட போறேன். ஒரு குதிரை வந்து 100% ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சாய் சுதர்ஷன் ஒரு லெஃப்டி ஃப்ரம் குஜராத் ஓபனர், இந்த பக்கம் பிரியான்ஷரியா அனதர் லெஃப்டி ஃப்ரம் பஞ்சாப். இந்த 2 குதிரை மேல நான் கட்டுறேன். 2 குதிரையில ஏதாவது ஒரு குதிரை அடிச்சா கூட போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா 2 பேருமே பியூட்டிஃபுல் பேட்டர். நம்ம ஊர் பையன் சாய் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி ஹஸ் ஆல்வேஸ் டன் வெல் ஃபார் ஜிடி. அண்ட் ரன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 50+ நல்ல குட் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அண்ட் he is definitely improved on his strike rate game also. Definitely improve ஆயிட்டே வராரு. I think he is going to have a great IPL this year. And my prediction, my game changes for this game is these 2 people, 2 left-handers, one பிரியான்ஷரியா, இன்னொன்று வந்து சாய் சுதர்ஷன். சூப்பரா வந்து நம்மளோட கேம் சேஞ்சர்ஸை முடிச்சாச்சு. இன்னொரு செக்மெண்ட்டுக்கு போறோம். ஸ்டம்ப் டாக் செக்மெண்ட்ல அனதர் கொஸ்டின். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பரா கேட்டிருக்காரு விஷ்ணு விஷ் 6149 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக் அண்ட் விக்கி ப்ரோ, have been a big fan of this show from day one. And coming to the question, how does a consistent run-up rhythm impact the consistency of a bowler's length? What is the difference between a side-on and a front-on bowling action? And which is better for outswing? How should the wrist position to ensure the ball lands on the seam to maximize the bounce ன்னு கேட்டிருக்காரு. பியூட்டிஃபுல் கொஸ்டின் பிடாக். கன்சிஸ்டன்ட் ரிதமிக் ரன் அப் வந்து ஒரு போலரோட கன்சிஸ்டன்சில எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுது, அண்ட் ஒரு சைட் ஆன் போலர் அண்ட் ஃப்ரண்ட் ஆன் போலிங்கோட ஆக்ஷன்ஸை பத்தி டிஃபரன்ஸ் கேட்டிருக்காரு. என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காரு. ஒரு அவுட் ஸ்விங்கருக்கு எது பெட்டர்னு கேட்டிருக்காரு. ப்ளீஸ் பிடாக் டேக் இட் அவே. நீங்க ஒரு ஃபாஸ்ட் பாலர், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்கு அந்த பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங்ல ரன்னிங் டெக்னிக் அண்ட் ரிதம்னு சொல்லுவாங்க. அந்த ரன்னிங் டெக்னிக் அண்ட் ரிதம் எதுவுமே இல்லைன்னா உங்களோட லோடிங்கு, ஜம்ப்பு, பேக் ஃபுட் ஸ்ட்ரைக்கு, ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைக்கு, இது பேர் என்ன, டெலிவரி ஸ்டைடு, ரிலீஸ் பொசிஷனு, ஃபாலோ த்ரூ, சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே அடி வாங்கிடும். அது எப்படி வந்து நீங்கள் ரன்னிங் டெக்னிக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அ ஃபார்வர்ட் மொமெண்டம்.
ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கிரீஸை அப்ரோச் பண்ண ரிதமிக்கா உங்களோட ஸ்ட்ரைட்ஸ் ஜாஸ்தி ஆகணும். கதாபுதான்னு நீங்க முதல்ல அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் மாதிரி இப்படி இப்படி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்வேயிங் ஆஃப் ஷோல்டர்ஸ், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ரன்னிங் டெக்னிக். இதே நீங்க ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறோம் பாத்தீங்கன்னா ஸ்வேயிங் ஆஃப் ஷோல்டர்ஸ் யூனிஃபார்மா இருக்காது. ஏன்னா என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம் அப்பர் பாடியை, ஃபோர்த் ஜெனரேஷன் வரதுக்கு இப்படி ஓடுவோம் நீச்சல்காரன் மாதிரி 100 மீட்டர்ஸ். அந்த மாதிரி நீங்க ஸ்வேயிங் ஆஃப் ஷோல்டர்ஸ் வந்து முன்னாடி ஃபார்வர்ட் மூமெண்டம் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் பேட்ஸ்மேன் உங்களுக்கு இருந்தீங்கன்னா தான் ஸ்ட்ரைட்ஸ் வந்து ரிதமிக்கா வந்துட்டு உங்களுக்கு பெட்டரா வரும். அப்பதான் இன்னொன்னு கேட்கிறாரு, லென்த் எப்படி வந்து இந்த ரன்னிங் டெக்னிக்கல் இதாகும்னு. இப்போ நீங்க வரும்போது இப்ப லோடிங்ன்றது என்ன பண்ணுவீங்க, இட் ஹேப்பன்ஸ் சைமல்டேனியஸ்லி வென் யூ ஆர் டூயிங் யுவர் ஜம்ப். போத் ஆர் ஹேப்பனிங் இன் ப்ரொபோர்ஷனல் டைமுங்கும் போது அந்த ஜம்ப் எப்போ வந்துட்டு உங்களுக்கு பெட்டரா ஜம்ப் சம்திங் கால்டு, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க குதிரை மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட்ஸ் பெருசாகி இப்படி ஜம்ப் ஆகும். இப்படி ஜம்ப் பண்ணா என்ன ஆகும், அப்போதான் வந்து தடார்னு கால் பின்னா கீழே வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல இழுத்து பேக் ஃபுட் கொலாப்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், டெலிவரி ஸ்ட்ரைடு மாட்டிக்கும் உங்களுக்கு. ஸோ ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் மூமெண்ட் வே டு ஜம்ப் லைக் தட். அந்த மாதிரி வரும்போது தான் பெர்மிசபிள் அமௌண்ட் ஆஃப் ஹைட் இன் ஜம்ப் பேஸ்ட் ஆன் யுவர் ஹைட் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க கீழே இறங்கும் போது யூ டோன்ட் ஹவ் மோர் பேக் ஃபுட் கொலாப்ஸ், ப்ரொபோர்ஷனட்லி யூ ஒன்ட் ஹவ் மோர் ஃப்ரண்ட் ஃபுட் கொலாப்ஸ். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபுல்லர் லென்த் அப்படின்னா ஏர்லி ரிலீஸ், ஷார்ட்டர் லென்த்னா லேட் ரிலீஸுங்கும் போது யுவர் லென்ஸ் கேன் பி கண்ட்ரோல்ட் பை யுவர் ஓன் செல்ஃப் rather than it getting controlled based on the jump which is not proper. அந்த டெலிவரி ஸ்ட்ரைடு என்ன சொல்லுவாங்க, பேக் ஃபுட்டும் ஃப்ரண்ட் ஃபுட்டும் இறங்கும் போது ஸ்டேபிள் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேபிள் பேஸ்ல இருந்தாதான் லென்த்தை நீங்க இது பண்ண முடியும். இந்த சைடான ஓப்பன் செஸ்டட், அது ஃப்ரண்ட் ஆன்ன்றத ஓப்பன் செஸ்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல சைடான் போலரு ஓப்பன் செஸ்டட் போலருக்கு யாரால பெட்டரா அவுட் ஸ்விங்கர் போட முடியும்னா ரெண்டு பேராலையும் போட முடியும். ஓகே, இதுல ஓப்பன் செஸ்டட் இருந்தால் தான் அவுட் ஸ்விங்கர் போட முடியுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. வக்கார் யூனிஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சைடான் போலரு, அப்படியே அம்பு மாதிரி பால் ஸ்விங் ஆகும். டேல் ஸ்டெயின் ஒரு ப்ராப்பர் வந்து ஃப்ரண்ட் ஆன் போலரு, அவருக்கும் அம்பு மாதிரி ஸ்விங் ஆகும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்களுக்கு சைட் ஆன் வரும்போதும் சரி, இந்த ரிஸ்ட் பொசிஷன், இந்த ரிஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இறங்கின உடனே தட் இஸ் ஃப்ரண்ட் ஃபுட் முடிஞ்சு அந்த டெலிவரி ஸ்ட்ரைடு போது உங்களோட ரிஸ்ட் பொசிஷன் ஷுட் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ பேட்ஸ்மேன். இந்த விரலால தள்ளினீங்கன்னா இன் ஸ்விங்கர், இந்த விரலால தள்ளினீங்கன்னா அவுட் ஸ்விங்கர். ஓகே, அப்படிங்கும் போது அந்த ஸ்டேபிளா உங்களுக்கு அந்த ரிஸ்ட் பொசிஷன் கரெக்டான பொசிஷன்ல இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க சைடானா இருந்தாலும் விளையாடலாம், ஃப்ரண்ட் ஆனா இருந்தாலும் விளையாடலாம். ஆனா ஃப்ரண்ட் ஆனா இருந்தா உங்களுக்கு இட்ஸ் ஈஸி டு போல் போத் இன் ஸ்விங்கர்ஸ் அண்ட் அவுட் ஸ்விங்கர்ஸ். சைடான் இருக்கும்போது நீங்க என்ன ஆகணும், நீங்க வந்துட்டு மோஸ்ட்லி அவுட் ஸ்விங்கர்ஸ் போடுவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஜம்ப் அவுட் பண்ணி பாலை உள்ள கொண்டு வரணும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் மோஸ்ட்லி சைட் ஆன் போலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they will take the ball away. இதுதான் விக்கி எனக்கு தெரிஞ்ச லிட்டில் நாலேஜ். as a fast bowler, please let me know if I have missed out on any point. Please add on any technical points or else we can give the closing thoughts. பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணீங்க பிடாக். நிறைய போலர்ஸ் இருக்காங்க. லெஜெண்டரி போலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஒரு சைட் ஆன் போலர். ஸோ அவர் ரெண்டுமே போட முடியும். சி அதுதான் சொல்றேன், புவனேஸ்வர் குமார் ஒரு க்ளோஸ்ட் செமி சைட் ஆன், பட் அவரால் ரெண்டுமே போட முடியும். தட் இஸ் ஒன்லி த ரிஸ்க் பொசிஷன் அண்ட் நீங்க வந்து ஆஸ் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் ஸ்டார்ட் ஃபிகரிங் அவுட் த ரிஸ்க் பொசிஷன் எவ்ரிதிங். ஒரு பிகினர் ஒரு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க அவுட் ஸ்விங் போடணும்னா ஆர்ம் பாத் வந்து ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த ஹெட் அண்ட் ரிலீஸ் டுவர்ட்ஸ் அக்ராஸ் த பாடி, அந்த லெஃப்ட் பாக்கெட்ல ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணி ரிஸ்க் பொசிஷன் நல்லா ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவுட் ஸ்விங் போறதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ரிஸ்ட்ல நேரா டுவர்ட்ஸ் த பேட்டர் போட பார்த்தீங்கனாலே பால் ஆட்டோமேட்டிக்கா அதை வெளியில எடுத்துட்டு போகும். இன்ஸ்விங் போடுறது தான் ஆக்சுவலா வேர்ல்டுலயே கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் வேர்ல்ட்ல ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க இன்ஸ்விங் போட்டு நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருந்த பவுலர்ஸ். பிகாஸ் இன்ஸ்விங் போட்டீங்கன்னா நிறைய ரன் போகும். அது வந்து ஒரு மேஜர் இது. அது இன்ஸ்விங்ல வந்து கண்ட்ரோலும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காலில் ஸ்லைட் பண்ணிடுவோம், பெரிய குஷன் இருக்காது பவுண்டரி அடிக்கிறதுக்கு, ஈஸியா இருக்கும் லெக் சைட்ல போடும்போது. ஸோ அண்ட் பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணீங்க பிடாக். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஏன் வந்து ரன் அப்புக்கும் கன்சிஸ்டன்சிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா,
உங்களோட ரிலீஸ் பாயிண்ட் தான் நான் ஃபீல் பண்றேன். உங்களோட கன்சிஸ்டன்ட் ரன் அப், கன்சிஸ்டன்டா ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணுவீங்க. உங்களோட ரிலீஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். உங்களால லென்த்தை கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து சயின்ஸ், நான் சொல்றதோ பீடாக் சொல்றதோ கிடையாது. உங்களோட டாலஸ்ட் நீங்க நின்று ஈவனா ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் பேக் ஃபுட் வந்து ஈவன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஷோல்டர் வித் கொஞ்சம் ஜஸ்ட் அபவ் ஷோல்டர் வித் இருந்ததுனாலும் உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ்ல நீங்க 22 யார்ட்ல போட்டீங்கன்னா கரெக்டா அந்த 6 மீட்டர்ல இருந்து 7 மீட்டர் மார்க்குள்ள 100% விழும் பால். இது வந்து சயின்ஸ், நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஏன் இந்த கனெக்ஷன் இருக்குன்னா, ரன் அப்ல நல்ல ரிதமிக் ரன் அப் இருக்கிற போலர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் சிமிலரா கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. தட் இஸ் வை இன்டர்நேஷனல் போலர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், பிகாஸ் தே ரிலை ஆன் தேர் ரன் அப் அண்ட் ரிதம் மோர் தேன் தேர் ஸ்கில் ஆர் ஸ்பீட் ஆர் அந்த ஜென்ரேட் பண்றதோ கண்டிஷன்ஸையோ தவிர மிச்சம் எல்லாருமே ஒரே காயின் வச்ச மாதிரி போடுவார். மெக்ராலாம் அதுல வந்து பெரிய ஸ்பெஷலிஸ்ட், காயினை வச்சு அதுலயே அடிப்பாரு. ஸோ பியூட்டிஃபுல்லான கொஸ்டின், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் ஃபாஸ்ட் பவுலிங் கொஸ்டின். எனக்குமே ஒரு ஹாப்பியா இருந்தது அதை பத்தி ஒரு பேசுறதுக்கு. இந்த ஒரு கேமுக்கு வந்து ஃபிட்டிங் க்ளோசிங் தாட் ஸ்பீட் ஆகும். அதாவது நான் சொல்றேனே, இப்போ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூனோ பஞ்சாப் ஹேஸ் டு திங்க். I've gone through the momentum. I'm continuing from where I left, like what RCB did. That's an absolute bottom line. அந்த மாதிரி யோசிக்கணுமே, they found their combination. குஜராத் டைட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா almost they found their combination. அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. பிகாஸ் they are coming with uncertainty. What mindset Gill is going to come? Sai Sudarshan coming off after a layoff. Butler is coming off after a string of failures. இவ்வளவுதானே ஒழிய அந்த டாப் த்ரீ திருப்பி அந்த டாப் த்ரீயை வச்சு தானப்பா போன தடவை குவாலிஃபை ஆனாங்க. அப்படிங்கும்போது they should have that confidence in that, guys, I don't care what form is Butler coming in, after how long Sai Sudarshan is playing, and Gill's disappointment not getting into T20 World Cup, அதெல்லாம் ஒரு கூடையில போட்டு continue what you did. GT did brilliantly well last yearங்கும்போது அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க வரணும்னு. இப்போ எனக்கு அதனால தான் ரொம்ப ஒரு க்ளோஸ் எட்ஜ் நான் கொடுத்துருக்கேன். ஜிடி பழைய மாதிரி வந்துட்டு அந்த போர்வை அவுத்தெறிஞ்சிட்டு வந்துட்டாங்கன்னா திருப்பி அவங்களை அடிக்கிறது கஷ்டம்ன்றதுனால தான் ஐ ஹவ் நாட் கிவன் அ பிக் எட்ஜ். பட் விக்கி வாஸ் வெரி கான்ஃபிடன்ட் சேயிங் தட் பஞ்சாப் ஹோல்ட் ஏஎஸ்எஸ்னி, அண்ட் இஸ் காட் அ ரீசன்ஸ் டு சே தட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எந்த டீம் இந்த பேட்டில் வின்னிங் நோட்ல காம்படிஷன் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ ஆன் ஹவு க்ளோஸ் இஸ் யுவர் அக்யூரட் பிளாஸ்விக் டேஷ் அகெயின் ஆன் இஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றதை பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.